நண்பர்களே, உங்கள் சிந்தனைக்கு ஒரு செய்தி. நவீன காலத்தில் பொருளாதார சிக்கல் என்பது அனைவருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய ஒன்று. அப்படி பொருளாதார சிக்கல் நிறைந்த காலகட்டத்தில் நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ உதவி கேட்பது தவிர்க்க முடியாதது. அப்படி உதவி கேட்ட நிலையில் யாரேனும் உதவ முன்வந்தால் அவர்கள் அப்பொழுது நமக்கு ஒரு தெய்வத்தின் நிலையில் வைத்து பார்ப்போம். உதவி பெற்றவுடன் நம்மால் அந்த உதவியை உடனடியாக திருப்பி செய்ய முடியாவிட்டாலும் காலம் கடந்தாவது செய்ய முயற்சி செய்வோம். அதாவது வாங்கிய கடனை உடனடியாக திருப்ப முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள் திருப்பி கொடுக்க முயற்சி செய்வோம். சிலர் வாங்கிய கடனை அப்படியே மறந்துவிட்டு கடன் கொடுத்தவர் வந்து கேட்டாலும் தக்க பதில் சொல்லாமல் அவமரியாதை செய்யும் நிகழ்வுகளும் உண்டு. வழக்கு, விசாரணை, நீதிமன்றம் என்று அலையும் நிலையும் ஏற்படும். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கடன் கொடுத்தவர் உண்மையாகவே உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் நீங்கள் கஷ்டப்படும் காலத்தில் கொடுத்து உதவி இருக்கிறார். அதேபோல அவர் கேட்கும் பொழுது முறையாக திருப்பி கொடுப்பதுதான் நல்ல மனிதர்களுக்கான அடையாளம். ஒன்று மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். வாங்கிய கடனை எவ்வளவு காலமானாலும் திருப்பி கொடுத்து பாருங்கள். அப்படி கொடுக்கும் பொழுது கடன் கொடுத்தவர் பணம் கிடைத்து விட்டதே என்று சந்தோஷப்படுவதை விட நீங்கள் வாங்கிய கடனை முறையாக திருப்பி கொடுத்து விட்டோமே என்று அடையும் சந்தோஷம் அதிகமானது. ஆகவே மற்றவர்கள் மனம் நோகாமல்